மேற்குலக ஊடகங்களை பார்த்துக்கிட்டு அவங்க கேட்கிறாங்கன்னா, இந்தியா இந்த போரில் இந்தியா ஏன் தனித்து விடப்பட்டது என்ற கேள்வி. இந்தியாவுக்கு சரீர உதவியை நேரடியாக வழங்க முன் வந்த ஒரே ஒரு நாடு ஆப்கானிஸ்தான், தாலிபான் தான். இஸ்ரேல் ஆதரவு கொடுக்க என்றால் சொன்னது வேறு ஒன்றும் சொல்லவில்லை. அமெரிக்கா இந்தியா பக்கம் வரவே இல்லை. இந்தியாவுக்கு அதுவும் ஒரு பிரச்சனை. இந்தியா தன்னையும் பாகிஸ்தானையும் அமெரிக்கா சமமாக பயன்படுத்தியது அல்லது பார்த்தது என்று சொன்னதும் ஒரு பிரச்சனை. இத்தனைக்கும் இந்தியா ஐநாவின் பாதுகாப்பு சபையில் வீட்டோ பவரை கேட்டுக்கொண்டிருக்கிறது. அப்ப பாதுகாப்பு சபையில் வீட்டோ பவர் வேண்டும் என்ற ஒரு கனவு இருந்தது நரேந்திர மோடி அவர்கள். அதையும் அதே சமயம் இந்த அமெரிக்காவுடன் ஒரு பேரம் பேசும் வரியில் சலுகையில் ஒரு பேரம் பேசுவதற்கான ஒரு எண்ணமும் இருந்தது. இவை எல்லாவற்றுக்கும் தனது பலத்தை காட்ட வேண்டும் என்றுதான் இந்த தாக்குதலில் இறங்கினார்கள். ஆனால் அது முற்றுமுழுதாக பேக் ஃபயராக போய்விட்டது. அந்த தாக்குதலுக்கு பின்னர் ட்ரம்ப் கூறியிருக்கிறார், இந்தியா அமெரிக்காவின் பொருட்களின் வரியை 0வாக குறைத்து விட்டது. இப்ப ஜெய்சங்கர் கூறியிருக்கிறார், இந்தியாவின் வெளியுறவு அமைச்சர், நாங்கள் அவ்வாறு கதைக்கவில்லை. ஜேடி வேன்ஸ் வந்த போது இரு தரப்பும் பேசுவோம் என்றுதான் கூறினோமே தவிர யாரும் இங்கே 0 என்று சொல்லவில்லை. இப்ப என்னென்று சொன்னால், இந்த தாக்குதல் நீங்கள் பாருங்கள், பொருளாதார ரீதியாக சரி, ராஜதந்திர ரீதியாகவும் சரி, இனி வரும் காலத்தில் இந்தியாவுக்கு ஐக்கிய நாடு சபையின் பாதுகாப்பு சபையில் வீட்டோ அதிகாரம் கொண்டு ஒரு பெர்மனன்ட் உறுப்புரிமை கிடைக்குமா என்றால் அது மிகப்பெரிய பிரச்சனை. ஏனென்று சொன்னால், இப்போது பாகிஸ்தான் இதற்கு கடுமையாக எதிர்ப்பைத்தான் தெரிவிக்கும். அடுத்ததாக சீனா பாகிஸ்தானுடன் நிற்கின்றது. அப்ப சீனாவை மீறி, சீனா ஏற்கனவே அதில் ஒரு வீட்டோ பவர் உள்ள நாடு, சீனாவை மீறி இந்தியாவால் வர முடியாது. முற்று முழுதாக இந்தியாவின் அரசியல் மட்டுமல்ல, பிராந்திய மேலாண்மையும் இந்த போருடன் முடிவுக்கு வந்துவிட்டது.